தியாகராஜ நகர் எலைட் அகாடமியில் நெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் 107 மாணவ மாணவிகள் நெட் தேர்விலும் மற்றும் 3 மாணவ மாணவியர் JRF தேர்விலும் ஜனவரி 2025 NTA-வினால் நடத்தப்பட்ட ஆங்கில இலக்கியத்திற்கான நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். இவ்விழாவில் எலைட் அகாடமி நிறுவனர் ஜெயந்தி கிருஷ்ணன் மற்றும் இயக்குநர் தேவிகி சிவராம் ஆகியோர் தலைமை தாங்கினர். பொறுமை, உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இந்த மூன்றும் இருந்தால் போட்டித் தேர்வில் வாகை சூடலாம் என்று இயக்குநர் தேவிகி சிவராம் உரையாற்றினார். நெட் தேர்வு என்பது கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கான தகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த லாஸ்ட் நடந்த நெட் எக்ஸாமில் 206 எடுத்து நான் வந்து JRF கிளியர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட 5வது அட்டம்ப்ட்டு. இது வரைக்கும் 4 அட்டம்ப்ட் எழுதியிருக்கேன். 4 வாட்டியுமே வந்து நெட்டு கூட நான் எடுக்கலை. இது வந்து 5வது அட்டம்ப்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் JRF எடுத்தாச்சு. ஸோ இதை என்னை பற்றி இது வேணாம், வில் டாக் பிஸ்னஸ். ஸோ நெட்டுன்னு பார்க்குறப்போ எலிட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் கிவ் அ ட்ரை டு எலிட். ஒரு 3 months வந்து பார்ப்போம். எனக்கு இமீடியட்டாக ஜூன் எக்ஸாம் இருந்துச்சு. 3 months வந்து பார்ப்போம். கிளியர் பண்ணலன்னா வேறு ஏதாச்சும் பெரிய அகாடமிஸ் போயிடும் அப்படின்னு தான் டு பி வெரி ஹானஸ்ட் அதுக்காக தான் வந்தேன். அண்ட் 3 months ஐ மிஸ் நெட் பை 0.75 லாஸ்ட் பர்சன்டேஜில் மேலே இருந்து நார்மலைஸ் பண்ணுறப்ப ஐ மிஸ் நெட் பை 0.75. ஸோ எனக்கு ஐ நோட்டிஸ்ட் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதனால் இங்கே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வாட் ஐவ் டிட் வாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் இங்கே வரதுக்கான ரீசனே ஃபஸ்ட் ஜெஃப்ரின் தான். அவன் இங்கே இல்லை, நான் மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ஜெஃப்ரின் தான் சார்ட்டை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அண்ட் ஆக்சுவலி 2 years முன்னாடி எனக்கு தெரியும் எலைட் அகாடமி இருக்குது. நான் ஏன் வரலன்னா எனக்கு பிஜியே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. பாஸ் ஆனால் போகணும் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு பிஜி ஒரு மேட்டரே கிடையாது. இங்கே இருக்கிறதே ரொம்ப இதுதான் கடல், அது வெறும் ஒரு துளி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இங்கே வரும்போது சார்ட்டை கேட்டால் சாருக்கும் எப்படி சொல்ல ஃபஸ்ட் டைம் இங்கே யாரும் விசுவலி சேலஞ்ச் யாரும் வந்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இவனுக்கு எப்படி சொல்லித்தர போகிறோம் அப்படி ஒரு மைண்ட் செட் சாருக்கு இருந்துச்சு. அப்புறம் சாரும் சேலஞ்சாக தான் எடுத்தாங்க. சரி வா பார்த்துக்கலாம் என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கே தோணும் இல்லை நம்ம தப்பான வே சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணும் போதெல்லாம் மேமோட மெசேஜ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் ரிமெம்பர் பண்ணியிருக்கேன் நான் என்ன அப்படின்னா, மேம் சொன்னாங்க தோனி கூட எல்லா பாலும் 6 அடிக்க மாட்டான், யூ கேன் ட்ரை அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அது ஏதோ சரி ஓகே தோனிக்கே அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் நிறைய பேர் சொன்னீங்க நிறைய அட்டெம்ப்ட் 5th attempt 4th attempt அப்படின்ட்டு. என்னடா 4th attemptலேயே இல்லை 5th attemptலேயே பாஸ் ஆனாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு 1 point 2 point போயிருக்கும். ஒரு கொஷினும் 2 கொஷினும் தப்பில் தான் அவங்களுக்கு போயிருக்கும். இங்கே வந்து எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க. நான் ஒரு வாட்டி எக்ஸாம் எழுத போகும்போது சும்மா ஒருத்தங்கிட்ட பேசினேன். சும்மா ஏதாவது அவங்களோட ஃபைல் ஏதாவது வச்சுக்கிறீங்களா அப்படி ஹெல்ப் கேட்ட பேசினேன். எங்கே படிச்சிங்கன்னு கேட்டால் எலிட் அகாடமின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தங்கிட்ட கேட்க எலிட் அகாடமின்னு சொல்லிட்டாங்க. பார்க்குற எல்லாருமே நான் போன எக்ஸாம் ஹாலில் எலிட் அகாடமி தான் சொல்லிட்டாங்க. நமக்கு தான் தெரியுது இங்கே வர்றவங்க மட்டும்தான் அப்படின்ட்டு. நம்ம கண்ணுக்கு தெரியுது நிறைய பேருக்கு எலிட் அகாடமி வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம படிக்கிறது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இதில் தான் அப்படி இருக்கணும். இல்லை என்கிட்ட நோட்ஸ் இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒருத்தங்க நியூவாக ஒன்று லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அடுத்த நாள் இங்கே வந்து நின்று கிராமிங்கில் சொல்லிடுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க படித்து பாஸ் ஆகணுங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாரையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து உடனே ஷேர் பண்ணுற அந்த ஒரு மனப்பான்மை வந்து இங்கே தான் வந்து கிடச்சிருக்கு.